இங்கே எனது பலகைகள் இருக்கின்றன. அவை எனக்கு வீடு கட்ட உதவும். இன்னும் கொஞ்சம். மற்றும் அப்பா, சுத்தாக கொயிற்று பாரு. நான் எல்லாவற்றையும் சீக்கிரமா செய்யறேன். பார் விலாச்சு, வா. உன் பேரு கிளைட். நீங்க ஒரு சிகிச்சையை விரும்புகிறீங்களா? நான் முடிச்சு விட்டேன். வேலையை ஏற்கவும். ரொம்ப நன்றி. வாவ், எனக்கு அற்புதமான வீடு இருக்கிறது. இது சிறப்பு. உன் நகங்களை நான் வண்ணமிடட்டுமா? நீ எங்கு போகிறாய்? சரி, அதற்கிடையில் வீடுக்கு வண்ணம் பூசலாம். அதை பாருங்கள், அழகான ஊதா நிறம். இதுவே நான் விரும்பியது. ஆனால் இதில் நான் ஒன்றை சேர்க்கலாம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஸ்பாஞ்சும் பெயிண்டும் பயன்படுத்தி வீட்டில செங்கல் போலிகையை உருவாக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். பார், ஹூ, நான் சற்று களைப்பாக இருக்கிறேன். எல்லாவற்றையும் மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளமாக மாற்ற ஒரு ரோலர் வேண்டும். கூரையின் மேல் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளம் எனக்கு மிகவும் தேவை. வாவ், அதுவே அழகு. கேடி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஓ, நீ சிக்கி கொண்டாயே. உன்னை உதவுகிறேன். சரி, இன்னும் வீடு அலங்கரிக்க இதை பயன்படுத்தலாம். பருத்திய கூண்டு கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, நன்றாக இருக்கிறது. இப்போது ஜன்னலுக்கு சில மூடிகள் மற்றும் மேலும் விவரங்கள் தேவை. இது ஒரு பூனைக்கால். அருமை, ஆச்சரியம். என்னிடம் இப்படி அற்புதமான கருத்துக்கள் உள்ளன. எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. ஏன் மைக் என்பவரின் நாய் இங்கு இருக்கிறது? அது எனக்கே. அது ஏற்கனவே அற்புதம். முடியாது, அதை இவ்வளவு இலகுவாக விட மாட்டேன். இங்கே ஒரு நாய் தடை சின்னம். நாம் என்ன செய்வது? சரி, முதலில் வீட்டை போடுவோம். எனக்கு தூரிகை இல்லை, ஆனால் கிளைட் எனக்கு ஒன்று கொண்டு வந்தான். நன்றி நண்பரே. இப்போது நமது வீட்டை படம் கொள்ள ஆரம்பிக்கலாம். சரி, சிறந்தது. ஓ இல்லை, கிளைட், அழுக்குடியில கால் வச்சிட்டியே. ஆனா அது பரவாயில்ல. நீ எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுத்தாய். நாம உன்னோட காலடி சுவடுகளை வீட்டில போட போறோம். ஹை பைவு, எனக்கும் ஒன்னு இருக்கு. ஆஹா, டென்னிஸ் பந்துகளுடன் ஒரு கூடை. நீ ஆடலாமா கிளைட்? நிச்சயமாக. கிளைட் பந்தை பிடிக்கும் போது நான் இல்லத்தை அலங்கரிப்பேன். ஓ, ஆமாம், இது சரியானது. நன்றாக உள்ளது. இது கிளைடின் பிடிப்புடைய பந்துகள் இருக்கும் இடம். இதோ ஒரு சின்னம். இது ஒரு நாய்க்குடில என்று அனைவருக்கும் தெரியும். தண்ணீர் மற்றும் உணவுக்கான ஒரு குளிர்ச்சி களம். சரி, உருவாக்கலாம் ஒரு சிறிய நீச்சல் குளம். சரி, சாதாரணம். பிடித்த கருவி, பிடித்த பொம்மைகள். கிளைடு, இங்கு வா. என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சதா? அது அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா நண்பரே? இல்லை, நின்று விடுங்கள். என் பூனைக்கு தண்ணீர் பிடிக்காது. நாம் உள்ளே இருக்கலாம். ஆனால் இங்கே வெறுமையாக உள்ளது. முழுவதையும் அலங்கரிப்போம். என்னுடைய விருப்பமான சிவப்பிழை கம்பளி. அது பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். உனக்கு நகங்கள் அரைக்க வேண்டும் என்று மறந்தே விட்டேன். இதோ சிறப்பு சீப்பு. போதும், பயப்படாமல் இரு. இது நிறைய முடி. ஒரு அழகான மென்திரையை செய்வோம். மேலும் நிறையவற்றை. இங்கு நீ ஓய்வு பெறுவாய். உனக்கு பிடிக்குமா? முயன்று பாரு. இப்போது கரகரப்பான கார்லாந்தின் புனிதர்களுக்கு பிடித்த இலைகள் மற்றும் பொம்மைகளை சுவர் அலங்கரிப்போம். எவ்வளவு அழகு! எல்லாவற்றும் ரொம்ப மென்மையாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றன. இப்போது
சில ஷெல்களையும் உனக்கு பிடித்த நிறங்களையும் வைத்து வைக்கிறோம். என் குயில் அவற்றின் பெரிய தொகுப்பை கொண்டுள்ளாள். மேலும் நிறைய உடைகள். இது மிக அழகாக உள்ளது. நீ என்ன அறிந்திருக்கிறாயா? அவளை அழகாக ஆக்குவோம். நீலகரையிலேயே அழகான பூனையாக இருக்கிறாய். உள்ளே எல்லாமே அழகாக இருக்கின்றன. நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். லைட், எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. நீ இங்கே இருக்கிறாய். அற்புதம். அறையை அலங்கரிப்போம். நான் தரையில் ஆரம்பிக்கிறேன். சில நீல டைல்களை வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு தெரியும். இப்போ நாம் சற்று ஒளிர்ச்சி சேர்க்க வேண்டும். அருமையாக இருக்கிறது. வாவ், அதிசயமாக இருக்கிறது. உன்னை பாரு. அது நீங்களும் உங்களின் குழந்தையும், அதுவும் உங்கள் குடும்பம். சரி, சில அலமாரிகள், சில பொம்மைகள், நீ விரும்பும் அனைத்தும். அந்த கயிறுகளை பார் நண்பா. வாரும், அதை கடி. நல்ல சிறுவன். உன்னுடைய சிறிய படுக்கையை இங்கே வைக்கிறேன். மற்றும் டிவி. கிளைட், வாருங்கள், உன்னை நிமிர்க்கிறேன். நாம் ஒன்றாக டிவி பார்க்கலாம். வாவ், இதோ என்ன இருக்கிறது பார்ப்போம். ஒரு செல்லப்பிராணிகளின் காட்சி. ஓ, மன்னிக்கவும் கிளைட், மன்னிக்கவும். நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, அதைவிட நல்லது. சரியா? சிறப்பு. ஓ நண்பா, அரே, இன்று என் பூனையின் பிறந்த நாள் தான். இதை பற்றி நான் எப்படி மறந்துவிட்டேன்? செல்லலாம், கொண்டாடுவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். ஆர்ச்சிட், பிறந்த நாள் வாழ்த்துகள். நீங்கள் ஒரு விருப்பத்தை செய்யலாம். வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகவும் அருமை. ஆனால் மைக் மற்றும் கிளைடே நெகிழ்ச்சியுடனே இருக்கிறார்கள். சரி, அவர்களை அழைப்போம். மைக், எங்களை சந்திக்க வா. உண்மையா? கிளைடு மற்றும் நானும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஹாய் பிரான்சிஸ், இனிய பிறந்த நாள். இதோ உனக்கு. இதை நாங்கள் இப்பொழுதே பிடித்தோம். நன்றி. அது கிளைடிரின் யோசனை. எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே. உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க. உறிஞ்ச முடியாது உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து, மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். சிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது.
ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கலாம். குடிக்கிறது மிகவும் எனக்கு அசாதாரணமான பிடிக்கும். ஆண்ட்ரே, செய். பீன்ஸ். பாட்டி, நமக்கு புதிய பணிக்கூறல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும். இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ, சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் அற்புதமான செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். ஹே, ஹனி, அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காத்ரு, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ. பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன்.
கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? அமது. ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹுரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்னக்காக ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். வானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான் என்னவா? அதை அடிச்சு விடு. சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி, கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவை அடையிறகு. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன்.
நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள் மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். அட கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது ஓ எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்து வை. நன்றி பாட்டி. இப்ப பாட்டில் மொத்தம் இது அல்ல. அப்போதைய மீனம் இளைஞர்கள் உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Upsprayer being Kim. Sinki Virila. Pawning a partly குளிர்வி பிறகு மிற்குடியில் வைக்கணும். I'm sure staring and bringing a nifty Marvegan. The Barabiris rubies. Russia, Monum, Mochum, a tree board, Chum Waymerns. You're bringing random. A single friendship relation or the law and Dardan given them. Head they been being going then. You're in an Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன். நான் இதை நீர் ஃப்ரைட் இன்கிரியன்ஸ் whipped cream, strawberry and ஒரு சில ஸ்பாஞ்ச் கேக். எப்படி அந்த ஸ்ட்ரைப்பி அம்சமியான் டாடா அங்கே இரவு நான் அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது, ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா? நான் சட்டையாண்டிருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்வேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன். வாவ், அவை எம்ஸ் மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேனும் இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா, உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப்ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும்.
மாதிரி நீங்க பெயர் பண்ணணும். உணவு சார் குழம்பு, அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர், அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்ப சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். எம்மா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லி ஆக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? எங்களோட மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். சீமா ஒத்துமை உறுதியா விரும்புறான். உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்க தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இதை இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி? நான் இந்த பர்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வர். இதோ இல்லை ருசியாமிகர்மெனம் ஃப்ரீயன். இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர். சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பாங்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பாங்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான டபே மற்றியாளரை கமெயின் ஃபேண்டாயிங் தொடர்ந்து குறைந்த நூற்றாண்டிலேயே உங்க கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்ல. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்னும் குறையாது. ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்க கூடாது? உதாரணமாக கென்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? And free நான் யந்திரம் அது ஸ்மரிக்கணும். யந்திரம் இதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே அவங்க ரொம்ப சுவையானது. இப்போ இதை ஒரு சேர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து நான் ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது.
எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் ஹாரூபத்தில் தொப்பிகள் வா இதை செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிடு. கோஜரிக்கா செஞ்சு பிடிச்சத மாதிரி நீக்குங்க. சூசி தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என் அப்பளங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். மனையாமா நோரை ஜாய்ஸ் திறந்தெடுப்பாள். குர்பானின் அவனின் கிரீம் ஊற்றினாய். மாலாம் பிறநாள் anniversary ட்ரெண்ட் அமைக்கவே வைக்கிறேன். மாறுமே இந்த சாக்லேட்டுடன் நான் ஒரு யாங்கன்ஸ்க்கு உருவாக்கும். எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம்? எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது. எம்மா நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா? சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள 3ஆம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ஷஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போவதில்லை. அக்கா வீக் அது என்னை கொண்டு விடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. வெற்றி பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்படி சின்ன தாங்களா இருக்கின்றவோ பாருங்க. அவையெல்லாம் ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். நான் என் பிரச்சியர் இப்போது நான் என்ன சாப்பிட விரும்புகின்றேன் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட்விச்சை விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை, சுலபம். பொருட்களை நகர்த்த முடியும். அது கூட சரி. அனைத்தும் தற்போதையது. மேல்புறத்தை அப்ரேடால் மூடுகிறோம். இப்போது அதே போல எல்லா பக்கங்களிலும் வெட்டுவோம். எதிரே வரா என்னை பிரதிபலிக்கவும். ரெடியின் மேல் மயோனைஸ் விடுவோம். இதுல ஊறி இருக்கணும். இப்ப நமக்கு பச்சிமிக்காங்கள வேணும். அவை ரொம்ப காரமா இருக்கும். அதை நான் பொடி செய்ய போறேன். ஒரு முள்ளில பயன்படுத்தி. சரி, அது நிறைய பலமாக இருக்கிறது. எனக்கு தோணுது அதுக்கு போதும். நன்றி நன்றி, ரொம்ப சுவையானதாக உள்ளது. மேலாட்டம் ஏன் வேறு ஒண்ணும் இல்லை. அட பெரிய விஷயம். நிறங்கள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டவையா? வாவ், ஒரு பர்கர். எல்லாவற்றையும் உருக்கி விடுவோம். இது மிகவும் குளிர்ச்சியானதாக திரண்டது. அடடா, அருமை. இந்த சித்திரயூத்தை பாருங்கள். இது ரொட்டியால் செய்தது. மேலும் இது மிகவும் ருசியாக உள்ளது. அருமை. ஓ மை காட். இதோ கொஞ்சம் தண்ணீர். மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எல்லாம் சரி. நிறுத்துங்கள். சரி,
என்னோட சாண்ட்விச்சுக்கு எல்லாமே சும்மா அழகா இருக்கு. உங்க நல்ல இல்ல, நான் முடிச்சிட்டேன். யோ காத்திரு, நான் இன்னும் முடிக்கல. ஆனா நான் வேகமா ஏதோ சில செஞ்சுறேன். அட பாத்தி, ட்ரஷ்ல என் கிடைச்சதுதான், அதுவும் சாப்பாடு இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கின்றது. ஒரு வாழைப்பழத்தோல், கொஞ்சம் பேர்க்கம். நான் முன்கூட்டியே சுவைத்தேன், குழந்தைக்கு சுலபமாக திங்கக்காக. ஏய், நான் இதைத்தானே சாப்பிட்டிருப்பேன். ஓ, இந்த அருவருக்கிய வாடை என்ன? ஜாம்பி இல்ல. மாமி லைன், இந்த அழகான சாண்ட்விச்சை பாருங்கள். இது பல நிறங்களில் இருக்கிறது. ஆமாம், இது அருமையாக இருக்கிறது. என்றால் நான் அதை என்னால் சமைத்தேன். மிக ஆச்சரியமாக உள்ளது. நேரம் இருக்கு, புதிய படகில் போகலாம். ஆஹா, நான் இப்போ புரிந்து கொண்டேன். இது மிகவும் 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 காரம், மிகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? ஒரு வாட்டர் கன். நன்றி. எல்லாமே எனக்கு தெரியாது. சரி, இந்த முறையே நான் கோஸ்டா வைக்கிறாய் குழம்புடன் வேண்டும். அது பாஸ்தா எவ்வளவு பழமையானது. இதோ கருப்பு நிறத்திலானவை என் பிடித்த நூடுல்ஸ். ஆஹா, சரி, நானும் ஏதாவது செய்யணும். திருப்தி, இது மீண்டும் முயற்சிப்போம். அச்சசியமானது. அந்த பபுளை பார்த்தீர்களா? அதுதான் பபுள் கம்மை என்று கப்படுவது. நாயக்காடு பார்த்து ராவ்ஜி, அழகாக இருக்கிறது. இதை உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்க உண்மையில் எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். நீ என் நாய் மீது இருக்கிறாய். ஐயோ, ஓ, அழாதீர்கள் தயவு செய்து. நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் வெள்ளமாக்குவீர்கள். அங்கே உலகளாவிய வெள்ளம் எங்களுக்கு தேவையில்லை. அது சரி, அதற்கும் சில நன்மைகள் உண்டு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது. பாஸ்தா சமைக்க இதற்கும் நேரமாகிவிட்டது. அதை உடைத்து உள்கொள்வோம். இந்த தக்காளி பேஸ்ட் எனக்கு கொடுங்கள். இது பின் என் கருப்பு நூடுல்ஸ். Very estúpido mommy son. நம்மளுடன் முடிப்போம். ஓ ஓ ஓ, அதுதான் நான். என் கோரிக்கை வேலை செய்கிறது. நானும் ஒன்றை குக் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் சாம்பிள் எடுத்து அதை உருட்டுறேன். அது பிளாடாக இருக்கணும். இப்ப இந்த சாம்பிளில இருந்து நூடுல்ஸ்களை வெட்ட போறேன். அதற்காக ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்துவேன். ஆம், இது எவ்வளவு மென்மையார் மற்றும் அழகாக இருக்கிறது. இப்போது நான் நுடல்லாவை எடுத்துக்கொள்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் நூடில்களின் மேல் அதை ஊற்றுகிறேன். மற்றும் குமிழ் நிறங்களுடன் இருந்தால் இன்னும் அழகானது மற்றும் ரசனைக்கும் பொருத்தம் உள்ளது. அது என்னவான வழி? ஓ, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மீண்டும் இங்கே ரொம்ப நல்லதா? கிளவன், உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், மன்னிக்கவும். எனக்கு தெரியவில்லை. விஷயம் கடக்க போகிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. மேலும் இச்சங்கேஷ கீற்றுகள் மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளன. மன்னிக்கவும். அந்த குமரிய பாருங்களேன்.
நீங்கள் அதை விரும்பியதிலே மகிழ்ச்சி. ஓ இல்லை, ஓ இது என்ன காங்கர்த்தமானது. நான் இதை பயனுக்கு தின்றுவிட முடியாது. சரி, என்னை விட்டு போகட்டும். ஜெயித்தவன் ஜோக்கர், மிஸ் செகண்ட்ஸ். நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் இப்போது உன்னிடமிருந்து கப்கேக் சாப்பிட முடியாது. எல்லோரும் தயாராக இருப்பதாக தெரிகிறது. தொடங்கவும். நான் பணம் கப் கேக் செய்வேன். அதையா, மாவு நிறைய இருக்கின்றது. மாவுக்கு எனக்கு ஒவ்வாமையா? எப்படி நடந்தது? சரி, அதை ஒரு கேத்துல வச்சேன். அடுத்ததாக மாவை கலப்பேன். எனக்கு ஒரு சிறப்பு சாதனம் இருக்கின்றது. நினைவாக பாலை ஊற்றுவேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா? நீங்கள் விரும்புவீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ வேணும் முட்டைகள். ஓ, அந்த ஜவ்வு சரியாக போகவில்லை. என் முழு முகமும் அழுக்காகிவிட்டது. நன்றி, அது தண்ணீரில் உள்ளது. அட, நன்றி. சிரிப்பு எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்கள் அறிவீர்களா, இது எவ்வித கோமாளிகளுக்கும் சிறந்த இடமாக இருக்கும். சரி, செல்லலாம். எனக்கு எந்த மட்டும் வேணாம். உங்களை கொதிர்கிறேன். அப்போ மன்னிக்கவும். அதை அங்கே குத்தி என் கேக் கலவைக்குள் ஊற்றி விடுகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவையோட ரொம்ப சுவை இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிறேன். அந்த சீரமைப்பை கவனிக்கவும். அதை பேக்கிங் டிஷ்ஷில் ஊற்றி ஓவனில் வைக்கின்றேன். அது நியாயம் இல்லை. இதுல இறங்கிடலாம். நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். அது அழகாக உள்ளது. பார்ப்போமா? இல்லையா? யோசனை பிடிச்சதா? இதை பார்க்கவும். சான்றிதழ். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ மை காட், நீங்க முழும் வினோதமா இருந்தீங்க. அருமையான யோசனை கிடைத்தது. நாங்கள் சிறப்பு கப்கேக் ஒன்றை தயாரிக்க போகிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்று தியால்வியாக உள்ளது. என்னுடைய கணக்கு இப்போ சரியானது. ஹலோ, என்ன பிளேக்? ஹலோ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என்ன நடக்கிறது? அன்றாடா கப்கேக். நான் அதை ஓவனில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது சரியான மாதிரி இருக்கு. இது எரியல. என்ன ஒரு அருமையான கேக் இது. இப்போ அதை அலங்கரிக்க நேரம். நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன். நான் மாலை வச்சு அதுவும் சரி, கப் கேக் தயார். என்ன ஒரு அழகான சின்ன வாவ்வால். என்னிடமெல்லாம் எதுவும் இல்லை. கூடாத யோசனை. அங்கே என்ன இருக்கின்றது? உங்கள் கைகளில் மார்ஷ்மெல்லோக்கள். இப்போ நமக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. மஞ்சள் மற்றும் சிகப்பு. பார்த்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு பலூன். தெரியாமலா நாம் எல்லாம் பலூன்கள் பயம். அதனால் தான் நீ என்ன என்ன உதவுங்கள். ஒரு பளீர் உள்ளது. அதுவும் ஒரு பெரிய கப்கேக். உதவுங்கள். ஆஹா, இது மிகவும் சுவையானது. கேலாட்டியின் தலையை 10 அளவில் 10. கேக் ரொம்ப நல்லது. அது அருவருப்பானது. இது என்ன?
அவை உண்மையான வம்சாதிகர்களா? என் பேர் கேட்கலாம். என்ன சுவாரஸ்யமான வடிவமைப்பு! நிச்சயமாக. முதலில் திருப்பத்தை முயற்சி செய்யவும். எனக்கு பசிக்கிறது. இதோ கேக் ஒன்று குறிக்க போகலாம். பெருமையாகும். அருமையானது. ஒலி அளவு அதிகம். சால்ஸ், அது சற்றே சிறப்பாக உள்ளது. எரி ஹூரே, என்னுடைய கப் கேக் சிறப்பானது. அது என்ன? மன்னிக்கவும். ஜோக். டாய், உன்னால என்ன? எனக்கு ஒரு சராசரி தொகுப்பு கிடைத்துள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த பெரிய தொகுப்பை பாருங்கள். வாங்கத் தொடங்கலாம். நான் முதலில் தொடங்குகிறேன். இந்த இளஞ்சிவப்பு அழகான தூளை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது என் மூக்கில போய்விட்டது. நான் தும்மி விட்டேன். ஓ, ஏன் பொடி? ஓ, இல்ல. பிரிட்னி, நீ அத பாத்தியா? சரி, எம்முறை. இங்க நிறைய பொடி இருக்கு. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். ஸ்ட்ராபெரி சுவை எனக்கு பிடிச்சது. ஒரு பபிள் ஊத முயற்சிப்போம். சரி சரி சரி. நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஊசி இருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கும். முடிந்தது. யார் விளக்கை அணைத்தார்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் முகம் முழுவதும் பபிள் கம். என்ன ஒரு கனவு. ஓ, சரி. நீங்க ஜாண்டி ஒருவர் தான் அதை செய்தது எனக்கு தெரியும். பிரிட்னி, உன் முறை. நான் விரும்புகிறேன். இதை திறப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. சரி, எனக்கு ஒரு டீப் கிண்ணம் மற்றும் ஒரு கரண்டி வேண்டும். நட்சத்திர தூளை திறந்து கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். ஆமாம், முடிந்தது. இப்போது இதை முயற்சிப்போம். அது இனிப்பு. அற்புதம். ஒரு பப்ளை ஊதி பார்க்கலாம். வாவ், அது பெரியதாக இருக்கிறது. எனக்கு ஒரு பலூன் இருக்கிறது. பாருங்கள் மோனிகா, அது உங்களுக்காக. நன்றி. மற்றொன்று. மோனிகா, இதுவும் உனக்காக. உண்மையா? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பல பலூன்கள் உள்ளன. பிரிட்னி, பிரிட்னி, என்ன பற்றி என்ன? நிச்சயமாக நிக்கோலுக்காகவும் சில செய்ய போகிறேன். ஒரு நிமிடம். இதோ. அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி பிரிட்னி. எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். மோனிகா, உனக்காக இன்னும் சில பலூன்கள் இங்கே. அவை பறந்து போகாமல் பிடித்துக்கொள். பிரிட்னி, இது மிகவும் அதிகம். இதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓஹோ, அப்படியா? ஹே பெண்களே, முடியாது. நமக்கு நிறைய ப்ளூன்கள் இருக்கின்றன. அடுத்த சுற்றில் சந்திப்போம் என நினைக்கிறேன். அது என்ன? முடியாது. தேன் ஜெல்லி சிவப்பு மிளகாயுடன். பிரிட்னி, என்னிடம் பாரம்பரிய தேன் ஜெல்லி உள்ளது. ஓ, நான் அதிர்ச்சி அடைந்தேன். ரெயின்போ ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன். நான் தொடங்க வேண்டுமா? சரி, இது அதிகமாக காரமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, இந்த தீய சிவப்பு நிறம். ஓ, நான் நம்பிக்கையை இழக்கிறேன். நடுங்க. என் வாய் எரிகிறது. நீங்களும் அதை பார்த்தீர்களா? என் வாயிலிருந்து தீ வெளிவருகிறது. ஓ, நான் இதை ஏன் செய்ய வேண்டும்? அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்லை, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. உள்ளே எல்லாம் எரிகிறது. அது உங்களுக்கு உதவியதாக இருந்ததா? ஆம், நன்றி பிரிட்னி. நான் நன்றாக உணர்கிறேன்.
நன்றி. இப்பொழுது உன் முறை. நான் விரும்புகிறேன். அதை முயற்சி செய்வோம். அதை திறந்து பிழிந்து பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு தேன் ஜெல்லி மிகவும் பிடிக்கும். ஓ வணக்கம். சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மணி குறித்ததை மறக்காதீர்கள். ருசியானது. பிரிட்னி, அது என்ன? தேனீக்கள்? ஓ இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? சரி, அவை வெறும் பூச்சிகள் தான். நான் அவற்றை ஒரு சிறப்பு ஸ்ப்ரே மூலம் அகற்றி விடுவேன். பிரிட்னி, அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். உண்மையா? எனக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட முறை உள்ளது. ஓ, எனக்கு இனி ஸ்ப்ரே இல்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ, அவர்கள் பிரிட்னியின் ஜெல்லியை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் அவர்களை நிறுத்த வேண்டுமா? விடுங்கள். இது ஏன் முறைதானா? சரி, இத முயற்சிப்போம். தேனீகள் இருக்காதுன்னு நம்புறேன். அத பிழிஞ்சு பாக்குறேன். ஓ, இது வேலை செய்யல. பாட்டில் மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஓ, நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் என் தலை வலிக்கிறது. ஓ, நன்றி. நீங்க சரிதானே? எனக்கு தெரியும். எனக்கு டைனமைட் தேவை. அதை பாட்டிலில் போடுகிறேன். ஹே ஹே ஹே. அடுத்தது எனக்கு ஒரு தீக்குச்சி தேவை. நமக்கு கொஞ்சம் தீ தேவை. இதோ போகிறோம். பெண்களே, என்னை கவனியுங்கள். நன்றி. ஹே, பெண்களா, போகலாமா? ஓ, நான் உங்களை எச்சரித்தேன் பெண்களே. நான் இனிப்பு ஜெல்லியில் மூடப்பட்டிருக்கிறேன். நிக்கோல், நீ இதை எப்படி கண்டுபிடிச்சாய்? எல்லாம் ஜெல்லியில் மூடப்பட்டுள்ளது. அது அருமை. இது ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் பகிர்ந்து கொள்ளலாம். வேண்டாம், நன்றி. என்ன? ஒரு ஈயுடன் லாலிபாப். இது மிகவும் சிறியது. இதை பார்த்தது முதல் முறை உங்களுக்கு எப்படி? என்னிடம் ஒரு நடுத்தர அளவிலான லாலிபாப் உள்ளது. அதில் ஒரு புழு இருக்கிறது. என்னிடம் ஒரு பெரியது உள்ளது. அதில் ஒரு வாவுவால் இருக்கிறது. ஓ மை காட். சரி, அதனால் நான் முதலில் இருக்கிறேன் இல்லையா? இதை முயற்சி செய்வோம். லாலிபாப் உண்மையில் ருசியாக இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. பெண்களே, என்னாச்சு நம்ம நண்பருக்கு? அவள் ஈயுடன் லாலிபாப் சாப்பிடுகிறாள். ஓப்ஸ், இது என் வாயில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். இங்கே வா. நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன். என்னை காப்பாற்றியதற்கு நன்றி பிரிட்னி. அது என் முறை. நன்றாக மணக்கிறது. சுவை எப்படி? வாவ், இது மிகவும் இனிப்பு. எனக்கு பிடிக்கும். காத்திரு, ஏதோ தவறாகிவிட்டது. என் வாயில ஒரு புழு இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. என் நாக்கை கிருமி நீக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம். என் நாக்கு நிச்சயமாக சுத்தமாக இருக்கிறது. பிரிட்னி, அது நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் இப்போது என் முறை. இந்த லாலிபாப் மிகவும் பெரியதும் கனமானதும். நான் அதை எப்படி சாப்பிடுவது? காத்திருங்கள், இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நீங்கள் சரியாக சொன்னீர்கள் பெண்களே. நான் அதை கவனமாக சாப்பிடுவேன். வாவால் விழுந்து விடாமல். சரி, இது நீண்ட நேரம் ஆகும். நிக்கோல், அங்கே ஒரு வாவுவால் இருக்கிறது. பாரு. ஓ, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஓப்ஸ், என் லாலிபாப் உடைந்து விட்டது. வாவுவால் விடுவிக்கப்பட்டது. அது உயிருடன் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் எங்கே ஓடிவிட்டார்கள்? நான் 100 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். எனக்கு பசிக்கிறது. ருசியாக இருக்கிறது. என்ன ஒரு சிறிய நூடுல்ஸ் வாலி. இது உண்மையில் சிறியது. வெரோனிகா, ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு சராசரி வாலி கிடைத்துள்ளது. நிக்கோல், பெண்களே, என் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இது மிகவும் பெரியது.
கிட்காட் நியூடில்ஸ். அப்படியா? இது என் முறை. ஓ காத்திரு, இது வேலை செய்யவில்லை. ஓ, நான் மூச்சு திணறுகிறேன். மோனிகா, என்னை காப்பாற்று. ஓ, அது உதவியது. ஆனால் நான் நூடுல்ஸை முயற்சிக்கவில்லை. இப்போது உன் முறை. அது உண்மை. நான் அவற்றை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் நன்றாக மணக்கிறது. ஒரு யோசனை வந்தது. முடி உலர்த்தி உதவியுடன் சாக்லேட் நூடுல்களை உருக்குவோம். நான் ஒரு முழு வாளி சாக்லேட் பேஸ்ட் வாங்குவேன். ஆம், அது வேலை செய்தது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். இந்த சாக்லேட்டை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். அற்புதம். அடுத்தது கொஞ்சம் விசிறி கிரீம் மேலே செருகி ஒரு ஸ்ட்ரா போட்டு இத முயற்சி செய்யலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! என் வாழ்க்கையில இதை விட சிறந்ததை நான் சுவைத்ததில்லை. மிகவும் சாக்லேட்டாக. அது நிச்சயமாக அற்புதமாக இருக்க வேண்டும். உன் முறை, நிக்கோல். சரி, ஆனால் அதை எப்படி சாப்பிடுவது? என் கைகளால் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு பதிலாக வேறு நல்ல யோசனை எனக்கு தோன்றவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ்! ஐயோ நிக்கோல், உன் மரியாதை எங்கே? நான் நிறுத்த முடியவில்லை. அதை அவள் எப்படி அதில் பொருத்தினாள்? நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். நிறைய நூடுல்ஸ் இருக்கின்ற. அவள் பைத்தியம் பிடித்து விட்டாள். ஓ, என்ன? இது மிகவும் சிறியது. ஒரு சிறிய மீன். மற்றவை என்ன? என்னிடம் ஒரு சாதாரண மீன் இருக்கிறது. இதை என்ன செய்ய வேண்டும்? பிரிட்னி, என்கிட்ட ஒரு பெரிய மீன் இருக்கிறது. எனக்கு மீன் சார்ந்த எல்லாம் வெறுப்பு. அது துர்நாற்றம். நிக்கோல், நீங்கள் முதலில் தொடங்கலாம். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு என் சிறிய மீனுக்கு ஒரு சிறிய சமையலறை உள்ளது. என்ன மோனிகா, பாருங்கள், இது சுவையாக இருக்கலாம். மீனை கச்சா சாப்பிடுவதற்கு பதிலாக இதுவே நல்லது. இதோ என் பான் மற்றும் எண்ணெய். இதோ போகிறோம். பார்ப்பேன். குளிர். அதை முயற்சி செய்து பார்ப்போம். இப்போ அது உண்மையில் சுவையாக தெரிகிறது. வாவ், நல்லது. ஆனால் போதவில்லை. மோனிகா, உன் முறை. நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஓ, ஹா ஹா ஹா, ஒரு யோசனை. நான் எனது மீனை சமைப்பேன். சரி 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 சரி. இதோ சமையலறையில் சமையல்காரர். சரி, இதை எவர் எறிந்தார்? சரி, நான் மீனை சமைக்க முடியும். ஓ ஆம், இங்கே கொஞ்சம் எண்ணெய். இரு பக்கங்களிலும் பொரிக்கிறேன். இது சிறப்பாக இருக்கும். உங்கள் வாயில் உருகும். கொஞ்சம் மிளகு சேர்க்கிறேன். வாவ்! அதை பரிமாறலாம். இதோ. அது எப்படி பெண்ணே? கோல், இதோ என் மீன். அதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. எனக்கு ஒரு நாப்கின் வேண்டும். சில மெழுகுவர்த்திகள் மற்றும் சில கத்தரிகள். ஓஹோ, என் மீன் எங்கே போனது? கடல் பறவை. இது நியாயமில்லை. சரி, வாருங்கள் மோனிகா, அதிகமாக கவலைப்படாதே. சரி சரி சரி, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரியும். நான் ஒரு தீவிரவாதியை பயன்படுத்துவேன். ஓ, இதை செய்யாதே. பிரிட்னி, நிறுத்து. வாங்க, எல்லாம் என் கட்டுப்பாட்டில இருக்கிறது. இந்த மீனை உடனே சமைக்க போகிறேன். நான் இதை சமாளிக்க முடியும். மீன் சமைந்து விட்டது. ஓ, மன்னிக்கவும். நாம் எல்லாம் சேர்ந்து மீன் சாப்பிடலாம். ருசியானது, சரியானது. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம்.
ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ, இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நின் முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன்? அது வேணாம் என்று நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள். ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக உற்று பாருங்கள்.
நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல் படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல இல்ல இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. கடைசியாக, ஆனால் என் முதலாளி. அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை, இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையாக இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சின்ன வாழ்ந்து பாடியில தான் நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். பாருங்கள், இது ஃபாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடித்திருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர். ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள்? அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளை ஆபத்தை முடிக்கிறேன்.